السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة حين يفطر وفرحة حين يلقى ربه رواه الترمذي. ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதங்களில் சிறந்த மாதம் என்று போற்றப்படுகிற மாதங்கள் 4 மாதங்களை சொல்வார்கள். அர்பஅத்துல் ஹுரும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் கண்ணியம் பொருந்திய மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரே ஒரு மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அடையாளப்படுத்துகிற போது இந்த மாதம் என்னுடைய உம்மத்தினுடைய மாதம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அது ரமலானினுடைய மாதத்தை சொல்வார்கள். ரமலான் என்பது ஒரு மனிதனுக்கு பல கோடிகளிலே ஜாக்போட் அடித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் இல்லையா? அந்த அடிப்படையிலே உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு இந்த ரமலான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்போட் என்று சொல்லலாம். ஏன்னா நிறைய விதமான நன்மைகளை அல்லாஹ் மாறி குவிக்குவதற்காக வேண்டி நமக்கு இந்த ரமலானினுடைய மாதத்தை கொடுத்திருக்கிறார். அதில் முதலாவதாக ரமலானினுடைய சிறப்பிலே சொல்லப்படுவது பரக்கத்துகளை அள்ளித்தருகிற மாதம் இந்த ரமலானினுடைய மாதம். வரக்கூடிய புதன்கிழமையினுடைய நாளில் பிறை தெரிந்தால் நோன்பாக இருக்கலாம். எனவே அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வருங்காலத்தில் வரக்கூடிய ரமலானை அடைய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மாதங்களாக ரஜபினுடைய மாதத்தில் துஆ செய்ய ஆரம்பித்தவர்கள் ரமலானை அடைகிற வரை அந்த துஆவை செய்து கொண்டே இருந்தார்கள் என்பது ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால் இருக்கிற ரஜபினுடைய மாதத்திலேயும் ஷஅபானினுடைய மாதத்திலேயும் நீ பரக்கத்து செய்வாயாக. வபல்லிகனா ரமலான், ரமலானை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று துஆ செய்வார்கள். எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையுமே அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானினுடைய தனிச்சிறப்புகளிலே முதலாவது சிறப்பாக சொல்வார்கள், இது பரக்கத்துகளை அள்ளித்தருகிற மாதம். நோன்பை பற்றி அல்லாஹ் ஒரே ஒரு நோக்கத்தை குறிப்பிடுவான். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க மீதும் நோன்பு கடமையா இருந்துச்சு, அதே போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னா, நீங்க நினைச்சிடக்கூடாது நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை மட்டும்தான் பசியும் பட்டினியுமாக போட்டு நம்மை சோதிக்கிறானோ அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் நோன்பு கடமை, உங்கள் மீதும் நோன்பு கடமை. என்ன காரணம் தெரியுமா? இருவருக்குமே கடமையாக்கப்பட்டதனுடைய காரணம் ஒன்றுதான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். அப்ப இந்த தக்வாவிற்கு அல்லாஹ் சொல்கிற பலாபலன்களில் வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகூ லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ. இப்ப நீங்க ரமலான்ல நோன்பு நோக்குறீங்க, உங்களுக்கு தக்வா வந்துருச்சுன்னு சொன்னா ரமலானின் மூலமாக லஃபதஹனா அலைஹிம், உங்கள் மீது
பரக்கத்துகள் இதுவரை திறக்கப்படவில்லை என்று சொன்னால், என்னுடைய வருமானத்தில் பரக்கத்து இல்லை, என்னுடைய குடும்பத்தில் பரக்கத்து இல்லை என்று புலம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற ஒரு வாசகம், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி, வானம் பூமிகளினுடைய பரக்கத்துக்களை நான் திறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அது மட்டுமல்லாது மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிற போது பரக்கத்துனா என்ன தெரியுமா? நாம எதிர்பாராத விதமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது, லரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன், ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு நிம்மதியானவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தக்வாவும் ஈமானும் ஒன்றிணைகிற போது அவர்களுடைய உணவை அவர்கள் எங்குமே தேடி செல்ல தேவையில்லை, அவர்களினுடைய எல்லா புறங்களில் இருந்தும் அவர்களுக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அடிப்படையில ரமலான் என்பது ஒரு கிஃப்ட் கிடையாது. ரமலான் இஸ் நாட் ஜஸ்ட் a gift but it is like a jackpot அப்படின்னு கிதாபுல எழுதுறாங்க. அது ஒரு பொக்கிஷத்தை போன்றது. பொக்கிஷம் என்றால் யாராவது நமக்கு இதை அறிவித்தால் அதை தேடி பல மைல்கள் கடந்து கிடைக்க வேண்டிய பொக்கிஷம் அது. எனவே அதற்கு பெயர் பொக்கிஷம். ஆனால் ரமலான் நமக்கு தேடாமலேயே பொக்கிஷமாக இறைவன் கொடுத்திருக்கிறான். காரணம் என்னன்னா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா லைலத்துல் கத்ரினுடைய வரலாறை நீங்கள் பாருங்கள். லைலத்துல் கத்ர் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, முன்பொரு காலத்துல ஷமூன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நல்லடியார் இருந்தார். அவரு அல்லாஹ்வுடைய பாதையில 1000 ஆண்டுகள் போர் புரிந்திருக்கிறார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்களுக்குள் இருந்த அந்த ஏக்கம் வெளிப்படுகிறது. எப்படியாவது 1000 வருடம் அவர் அல்லாஹ்வினுடைய பாதையில போர் செய்திருக்கிறார்னு சொன்னா அவர் எவ்வளவு நன்மைகளை அடைந்திருப்பார் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஆயுள் எங்களுக்கு இல்லையே நாயகமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த வருத்தத்தை இபாதத்தின் மீது உண்டான ஆசையை அல்லாஹ் செவிமடுக்கிறான். செவிமடுத்ததன் காரணமாக இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு இரவிலே நீங்கள் வணங்குவது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்மிடத்திலே அதனுடைய மகத்துவம் அறியப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வீடுகளை நாம் அலங்கரிப்பதை பார்த்திருப்போம். வீடுகளில் என்ன செய்வாங்க, நிறைய விதமான பொருட்களை மாட்டி வைப்பார்கள். குறிப்பாக விலை மதிக்கப்பட வேண்டிய பொருட்களை மாட்டி வைப்பார்கள். சொல்லுவாங்க, கையில ஒரு ராடோ வாட்ச் கட்டிக்கொள்வது முதல் வீட்டிலே புலித்தோல் வைத்திருப்பது வரை எல்லாமே ஒரு ஃபேஷன் அடிப்படையிலே விலை மதிப்பாக, இவ்வளவு ஒரு மதிப்பானவராகிவர். இன்னைக்கு ஒரு சாதாரண போன் வச்சிருக்கிறதுக்கும் ஒரு ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய போன்களை வைத்திருப்பதை அதனுடைய நோக்கமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பெரிய ஆள்பா அப்படின்றத எதை வச்சு மதிப்பிடுறாங்க, அந்த போனை வைத்து மனிதனுக்கு மரியாதை கூடுகிறது. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல கார்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அதிலே ஒரு காரனுடைய விலை பலாயிரக்கணக்கான கோடிகளாக இருந்தால் அவருக்கு மதிப்பு கூட. அப்ப ஒருவன் எதை வைத்திருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய மதிப்பு கூடுகிறது. நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ரமலானை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு மரியாதைகளை கூடுகிறது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ரமலானுடைய மாசத்துல எப்பயும் போல 30 நாள் நோன்பு வச்சு கழிச்சுட்டா போதுமானதுன்னு நினைக்கிறோம். ஆனா சில நல்லடியார்கள் கிதாபுல இப்படி எழுதுவாங்க, ரமலானினுடைய 30 நாட்களும் 30 குர்ஆனை யார் முடித்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களும் இந்த உம்மத்திலே இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நாள் இரவிலே ஒரு குர்ஆன் அந்த கணக்கில் அவங்க முடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் சில இமாம்களை பற்றி இப்படி எழுதியிருக்கிறாங்க, அவங்க மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் மட்டுமே அவர்கள் தூங்குவார்கள். மற்ற நேரங்கள்ல ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் தூக்கத்தை ஓரம் கட்டி விடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தஸ்பீஹ் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தஸ்பீஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, யா அல்லாஹ் உனக்கு மிக பிடித்தமான தஸ்பீஹ் எது? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்வான், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, யா அல்லாஹ்
எல்லாராலும் சொல்லப்படுகிற ஒரு தஸ்பீஹ் தானே இது, எனக்கு பிரத்யேகமான ஒரு தஸ்பீஹ் இல்லையா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிற போது, இந்த வானம் பூமிகளை எல்லாம் ஒரு தராசிலே வைத்து மற்றொரு தராசிலே லா இலாஹ இல்லல்லாஹை வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமா இருக்கிறதே அது கனத்து விடும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த மாசத்துல நீங்கள் செய்கிற ஒரு அமலுக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறான். நீங்கள் ஓதுகிற குர்ஆனாக இருந்தால் அதிலே ஒரு அலிஃப் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு 10 நன்மைகளை தருகிறான். லாம் என்று சொன்னால் அதற்கு 10 நன்மைகளை தருகிறான். மீம் என்று சொன்னால் 10 நன்மைகளை தருகிறான். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை தருகிற இறைவன், நீங்கள் ரமலானிலே ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் ஓத வேண்டும் என்பதை மனதிலே உறுதி எடுத்துக் கொண்டால் உங்களுக்கு என்ன நன்மைகளை அல்லாஹ் தருவான் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு எத்தாமல எந்த அளவுக்கு எழுதுவாங்கன்னா, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போனதுக்கு பிறகு யாரோ ஒரு நல்லடி யாரோ அந்த மக்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க மௌத்தா போனவருக்காக வேண்டி ஈசால் சவாப், நீங்கள் நல்லமல்களை ஓதி அவருக்கு சாட்டுங்கள், அதனால் அவருடைய வேதனை குறையும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சொல்லும் போது 70,000 லா இலாஹ இல்லல்லாஹை ஓத சொன்னார்கள். அப்ப 70,000 லா இலாஹ இல்லல்லாஹை அவர் ஓதியவுடன் அதற்கு பிறகு அவரை கனவிலே பார்க்கப்படுகிறது, அவர் சொர்க்கத்திலே இருக்கிறார். அப்ப நரகத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலை அடைய செய்கிற திருக்கலிமாவை ரமலானிலே நீங்கள் அதிகமாக ஓதினால் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான நன்மைகளை கொடுப்பான் என்று பாருங்கள். சாதாரண நாட்களில் பரதுடைய தொழுகை நீங்கள் தொழுதால் 25 மடங்கு நன்மைதான். ஆனால் நீங்கள் ஒரு பரதை தொழுதால் 70 பரதையினுடைய நன்மையை அல்லாஹ் ரமலானினுடைய மாதத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அப்ப பரக்கத்தினுடைய உதாரணம் இதுதான். காசு பணங்கள் அதிகமாக இருப்பதற்கு பெயர் பரக்கத்து அல்ல. வரலாற்றிலே ஒரு குறிப்பை இமாம்கள் பதிவு செய்வார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் நிறைய தன்னுடைய பெற்றோர்களுக்கு இருந்துச்சு. 4 சகோதரர்கள் அவர்கள். அதுல ஒரே ஒரு சகோதரன் மட்டும், எனக்கு சொத்து எதுவுமே வேண்டாம், என்னுடைய பெற்றோர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், அது எனக்கு போதும்னு சொன்னார். அப்ப அந்த மீதம் இருக்கிற 3 சகோதரர்களும் சொத்துக்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அப்ப அவங்களுடைய பெற்றோர்கள் மௌத்தாகி விட்டார்கள். மௌத்தானதுக்கு பிறகு இந்த பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவர் கனவுல ஒரு கனவு பார்க்கிறாரு இரவிலே. அப்ப இரவினுடைய சமயத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க, தம்பி ஒரு இன்ன இடத்தை காட்டி அந்த பாறைக்கு கீழே 100 தீனார்கள் இருக்கிறது, 100 தங்க காசுகள் இருக்கிறது, போய் எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த 100 தங்க காசுகளும் பரக்கத்து நிறைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு. இல்லை அப்படின்னு அவருக்கு பதில் வந்தது. அப்படின்னா 100 தங்க காசுமே எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. மறுநாள் அவர் தூங்குகிறார். மறுநாளும் 10 தங்க காசுகள் உன்னுடைய வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அடியிலே தேடி பார்த்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மறுபடியும் அவர் கேட்கிறாரு, தன்னுடைய மனைவி கிட்ட எந்திரிச்சு சொல்றாரு, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 10 தீனார் இருக்குதாமே அப்படின்னு நேற்று நான் கனவு பார்த்தேன். ஆனா அந்த 10 தீனார்ல பரக்கத்து இருக்குதான்னு நான் கேட்டேன், அதுல பரக்கத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு. மனைவி இல்லையா, அதனால மனைவி என்ன செய்யறாங்க, அவரை எப்படியாவது கெடுத்து விடுவதற்காக வேண்டி, சரி உண்மையிலேயே இருக்குதான்னு போய் பார்ப்போமேங்க அப்படின்றாங்க. அந்த பரக்கத்து இல்லை என்று சொன்னால் அதை பார்க்க கூட வேண்டாம் நாம் அப்படின்னு அந்த மனிதர் ஒதுங்கி விடுகிறார். 3வது நாள் ஒரு கனவு வருகிறது. 3வது நாளினுடைய கனவிலே ஒரே ஒரு தீனார் இருக்கிறது ஒரு இடத்திலே, அந்த ஒரே ஒரு தீனாரை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அவர் திரும்பியும் கேட்கிறாரு, இதுல பரக்கத்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது, இந்த ஒரு தீனாரிலே பரக்கத்து இருக்கிறது. அப்ப அவர் போனாரு. அதே மாதிரி அந்த ஒரு தீனாரை ஒரு இடத்திலிருந்து எங்கு காட்டப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து எடுத்தார். எடுத்து வீட்டுக்கு வருகிற போது ஒரு மீனை வாங்கினார். மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய மனைவி அறுக்கிறார்கள். அந்த மீனினுடைய வயிற்றிலே ஒரு வைரம் இருக்கிறது. அந்த வைரத்தினுடைய விலை இவருடைய வாழ்நாள் முழுவதும் செலவழித்தாலும் பணம் போதாது, அவ்வளவு அதிகமான விலை மதிப்பு போகக்கூடிய வைரம். இப்ப பாருங்க, 100 தங்க காசுகளிலே இல்லாத பரக்கத்து, 20-10 தங்க காசுகளிலே இல்லாத ஒரு பரக்கத்து, அல்லாஹ் ஒரே ஒரு பரக்கத்தான ஒரு நாணயத்தின் மூலமாக அவருடைய அத்தனை தேவைகளையும் நிறைவடைய செய்கிறான். அந்த அடிப்படையில் தான் ரமலான், நீங்கள் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்துல, ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் போகணுமா, தக்குவாவை
கடைபிடியுங்கள், உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் போய்விடும் என்ற அடிப்படையில் தான் இந்த ரமலான் நமக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது ரமலானினுடைய தனிச்சிறப்புகளிலே சொல்வார்கள், கஷ்டங்களையும் கவலைகளையும் விரட்டுகிற மாதம் ரமலானினுடைய மாதம். ஏன்னா தக்வாவை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இந்த ரமலான் ஏழைகளினுடைய பசியை நமக்கு உணர்த்தும். ஒரு மனுஷன் பசியோடு இருந்தால்தான் ஏழைகளினுடைய அடுத்தவர்களினுடைய பசியை உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய நபர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், ஆனால் செல்வந்தர்களாக இருக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு மனிதர் எங்கிட்ட நிறைய காசு பணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பள்ளிவாசலுடைய ஒரு பொருளை நீ எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்குள்ள போய் நீ ஏழையாயிடுவன்னாங்க. ஏன்னா பள்ளிவாசலுடைய பொருளை ஒரு துரும்பாக இருந்தாலும் அதை நாம் அனுமதி இல்லாமலோ அல்லது யாருடைய அனுமதியும் கேட்கக்கூடாது. ஏன்னா இது பைத்துல் மாலினுடைய பொருள், அதை யாரிடத்துல கேட்டு எடுத்துட்டு போகவும் கூடாது, அதே மாதிரி கேட்காம எடுத்துட்டு போகவும் கூடாது என்று எழுதுவாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தர் கேட்டாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செய்யுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் எனக்கு அதிகமாக கஷ்டங்கள் வருகிறது, சிரமங்கள் வருகிறது, நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீ அதிகமாக என்ன செய், ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய். அப்ப தான தர்மங்களை செய்கிற போது உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி விடுவான். இப்போ ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை கட்டாயமாக அவன் தராவியினுடைய தொழுகையிலே ஓதுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, ரமலானிலே அதிகமாக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறீர்கள், அந்த அடிப்படையிலே யார் ஒருவன் ரமலானில் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லய்யிகின் மஹ்ரஜா, எல்லா சிரமங்களுக்கும் தீர்வு இந்த இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்று மட்டும் சொல்லிவிடாமல் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, உங்களுக்கு மலைகளை கொண்டு அவன் உதவி செய்வான். அதே மாதிரி வயும்திதுக்கும் பி அம்வாலி வ அபனீன், உங்களுக்கு செல்வம் இல்லையா, கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு கஷ்டங்களை நீக்குகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரமலான் இஸ்திக்ஃபாரினுடைய மாதம், எனவே நம்முடைய சிரமங்களை போக்க வந்த மாதம் என்று கிதாபுல எழுதுறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் என்னுடைய மகனை இன்ஜினியர் படிக்க வேண்டும், என்னுடைய மகனை டாக்டர் படிக்க வேண்டும், இதனால் என்னுடைய வருமானம் பெருகிவிடும், என்னுடைய மகன்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிதாபிலே ஒரு வரலாற்றை பதிவு செய்வார்கள். ஒரு சிறுவன், அந்த சிறுவனுக்கு அப்பா கிடையாது, தந்தை இல்லை. அதனால அந்த அம்மா தன்னுடைய மகனை போய் துணி துவைப்பதற்கு வண்ணானினுடைய தொழிலை கற்றுக்கொண்டுவான்னு அனுப்புறாங்க. அப்படி அனுப்புகிற போது வழியிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்கத்தினுடைய பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவன் என்ன செய்யறாரு, தினமும் துணி கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய பாட மஜ்லிஸிலே மார்க்க ஞானங்களை கற்பதற்காக அமர்ந்து விடுவார். தினமும் மார்க்க கல்வியை கற்பார். உடனே அம்மா இதை கண்டுபிடிச்சு இமாம் அபூ ஹனீஃபாவிடத்தில் வந்து சொன்னார்கள், என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேண்டி என் பிள்ளை நாளைக்கு நல்ல சம்பாதிக்கணும், காசு பணத்தோட இருக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான் துணி துவைக்க கத்துக்கோன்னு நான் சொல்லி அனுப்பினேன். ஆனா நீங்க இப்படி மார்க்க கல்வியை கொடுக்குறீங்களே, இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த கல்வியை கற்ற உன்னுடைய மகன் பாதாம் பிஸ்தாவினுடைய கீரை சாப்பிட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. காலங்கள் உருண்டோடுகிறது. மன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய அரண்மனையிலே ஜஸ்டிஸ், அதாவது நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக இமாம் அபூ யூசுப் என்கிற பெயரிலே அந்த சிறுவன் நியமிக்கப்படுகிறார். அந்த சிறுவன் சாப்பிடுவதற்காக வேண்டி தினசரியும் ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செய்கிறாரு, எந்த கீரை நீ சாப்பிடுவாய் என்று உன்னுடைய மகன் சாப்பிடுவார் என்று சொன்னார்களோ இமாம் அபூ ஹனீஃபா, அதே கீரை என்ன செய்கிறார், அந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் தயாரித்து தினசரியும் இவருக்கு நீங்கள் கீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்.
அந்த கீரை சாப்பிடுகிற போது, அந்த உணவை சாப்பிடுகிற போது இமாம் அபூ யூசுப் சொன்னாங்க, என்னுடைய ஆசான் சொன்ன சொல் உண்மையாகிவிட்டது. மார்க்க கல்வியின் மூலமாக அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் பதவியையும் உயர்வையும் கொடுத்திருக்கிறான். உலக கல்வியில இந்த அளவுக்கு கிடையாது. அப்ப அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக நீங்கள் பள்ளியிலே நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை செவிமடுக்கிறான். ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, நீங்க நிறைய துஆக்களை கேட்கறீங்க, ஆனா அல்லாஹ்வை ஏன் நிறுத்தி வைக்கிறான்னு சொன்னா, ஒரு மனிதன் துஆ கேட்டா முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கூப்பிட்டு, அவர் நல்ல மனிதராக இருந்தால், அவர் அல்லாஹ்வினுடைய நல்லடியாராக இருந்தால், அவருடைய துஆவை கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, இவருடைய தேவையை நிறைவேற்றி விடுங்கள், ஆனா கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஏன்னா என்னுடைய அடியான் என்னிடத்திலே பேசுவதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா. அதே ஒரு பாவியாக இருந்தா அல்லாஹ் தெரியுமா சொல்வானா, இவன் பேசுறது கூட எனக்கு பிடிக்கல, அதனால இவன் கேட்டதை உடனே கொடுத்துருங்கன்னு. அப்ப துஆக்களினுடைய தாமதத்திலே அல்லாஹ் ரகசியத்தை வைத்திருக்கிறான். குறிப்பாக நோன்பாளிக்கு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இரண்டு விதமான சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கிற போது நோன்பாளிக்கு கிடைக்கிற சந்தோஷம், இன்னொன்று மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கிற போது கிடைக்கிற சந்தோஷம். எனவே ரமலானினுடைய மாதத்தை ஒரு பொக்கிஷமாக பயன்படுத்தக்கூடிய நல்வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாக்குறு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.